ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சளி பிடிச்சிருந்து காய்ச்சலாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக புளி, 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வரமிளகா, ஒரு ஸ்ட்ரிங் கருகாப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை, அப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு வரமிளகா, ஒரு கொஞ்சமாக கருகாப்பிலை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாம் பூண்டை தவிர்த்துட்டு மிச்சது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு பூண்டை கடைசியாக போட்டுட்டு அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தக்காளியை வந்து 4 துண்டாக அரிஞ்சு அதை நல்லா வேக போட்டு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமா அதுக்குள்ளேயே எடுத்து வச்சுருக்கிற புளியை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, மிளகாய் வந்து 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் இன்னொன்று வேணாலும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது போதும்னு நான் 1 போட்டிருக்கேன். இது நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து போட்டு அதையும் நல்லா வணக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். வணக்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி புளி தண்ணி, அதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து ஊற்றிக்கலாம். நல்லா வடித்து ஊற்றிட்டு கூட தக்காளி இருந்தாலும் நல்லாயிருக்கும், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த ஜாரை வந்து கழுவி நான் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணி வேணுன்னா எக்ஸ்ட்ரா தனியாக கூட நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற பொடி பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு கலக்கிக்கலாம். அப்புறம் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இல்லைன்னா நுரக்கட்டி லைட்டாக கொதிச்சோன்னையும் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். காரம் வேணும்னா அரைக்கும் போதே வந்து கொஞ்சம் மிளகு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம அரைச்சி இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டோம்னா அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், மிளகு நிறையா இருந்தால். இது வந்து சளி காய்ச்சல் இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.